கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23-24, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல், நரகத்துக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமாய் இருக்கிறது. வழி விசாலமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், பரலோகத்துக்கு போகிற வாசல், நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. வழி நெருக்கமாய் இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, வேதனைக்கு ஏதுவா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறவள் சில. நல்லா கவனிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் பாயிண்ட்குள்ள வந்தோன்னு தெரியும். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23-24. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, 13. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானே என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படுகிறது சிலர் தானா? சிலர் ரட்சிக்கப்படுவது 23. அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவள் சிலர் பேர் தானா? நல்லா கேட்டு என்று கேட்டான். அதற்கு அவர், நல்லா கேட்டான், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் நல்ல தெளிவா கேட்டு போங்க. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும், நம்ம அடிக்கடி சொல்றது போல தேசத்தின் எழுப்புதலுக்காக அப்படியெல்லாம் முழங்கால் யுத்தம் அப்படியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா பைபிள் சொல்லுது, பரலோகத்துக்கு போற வாசல்ல பிரவேசிக்கிறது சிலர். அல்லேலூயா. எல்லாருக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தார், எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். பரலோகத்துக்கு போறவங்க சிலர். அதனால இப்ப இன்னைக்கு பிரசங்க தலைப்பு, எந்த கூட்டத்தில நீ போட்டுட்டு கீழே மெஜாரிட்டி கூட்டத்திலயா மைனாரிட்டி கூட்டத்திலயா? பிரசங்க தலைப்பு என்னது? எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? மெஜாரிட்டி கூட்டத்திலயா மைனாரிட்டி கூட்டத்திலயா? ஆங்கிலத்தில் சொன்னாதான் நல்லா இதா இருக்கு. மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா? ரட்சிக்கப்படுகிறோர் சிலர், பரலோகத்துக்கு போற பாதையில போறது சிலர், கேட்டுக்கு போற வாசல் பெருசா இருக்கு. அதுல போறவங்க எல்லாம் அநேக கூட்டம் கூட்டமா போறாங்க, நெருக்கமே இருக்காங்க. எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம இந்த மார்க்கத்தை அறியாதவர்களுக்கு எழுதுறதுன்னு எல்லாம் நினைச்சிடாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்க்கத்தை அறியாதவர்களுக்கு அப்படியெல்லாம் நினைச்சிடாங்க. ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் நம்ம இந்த புனிதரின் கணக்குல கொண்டு வருவோம். அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். கொஞ்சம் தலைப்பு மட்டும்தான் மாறி. 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை லட்சம் புருஷர்கள்? 6 லட்சம் புருஷர்கள். ஆனா 2 குடும்பம் தான் உள்ள போச்சு. வேற ஒருத்தர் என்ன செய்யல, போகல. ஒரு புது ஜெனரேஷனை தான் கொண்டு போனாரு. 40 வருஷத்துல 5,99,998 பேர் ஏறக்குறைய அவுட்டுங்கிறேமா, ஏறக்குறைய 6 லட்சம் பேர் முடிஞ்சு போக முடியல. ஆமா, கேட்டுக்கு போற வாசல் விரிவும் விசாலமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப ஜாலியா போகலாம். நீங்க எந்த ஆலயத்துக்கு போற, அங்க போறோம் கூட்டம், எல்லாம் கூட்டம். ஐயோ, மண் போட்டா மண் விடாது, அங்க ஆராதனை இப்படி இருக்குது, பிரசங்கம் அப்படி இருக்குது, அங்க ஐயோ அங்க பெரிய கூட்டம் நடக்குது, அங்க இதா இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த சபை எப்போ ஆராதனை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது, நல்லா உட்கார்ந்து கவனிக்கிறேங்க. சிலருக்கெல்லாம் அப்போ போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா தியானிப்போம். எடுத்த உடனே ஒரே இன்ட்ரடக்ஷன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா சரியா? மெஜாரிட்டி கூட்டமோ மைனாரிட்டி கூட்டமோ? ஃபர்ஸ்ட் பிரசங்கத்துக்கு தலைப்புக்கு எடுத்துக்கொண்ட முதல் குறிப்புக்குரிய வசனம் நமக்கு தெரிஞ்சேதான். வாசிப்போமா? ஆண்டோடைய கிருபையினால லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26-27. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28. வாசிங்க.
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வருகிற நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் நோவா வரைக்கும் பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல ஜனங்கள் புசித்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், விற்றார்கள், நட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், கட்டினார்கள். வானத்தில் இருந்த அக்கினி வந்துச்சு, அழிச்சு போட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு. சோதம் கோமோரா ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாம், கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சாம். எவ்வளவு பெரிய, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலங்க. மார்க்கத்துல நீங்க வந்து அப்படி கொஞ்சம் கவனமா இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? வாசிங்க. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆயினும் ஒருவனே, எல்லாரும் ஓடுறாங்க 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 ஓடுறாங்க, ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ரொம்ப கவனமா இருக்கணும், ரைட்டா? இப்ப நோவா காலத்து ஜனங்கள் மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? மெஜாரிட்டி. அது எப்படி சொல்றேன்னே தெரியல. ஏறக்குறை 1000 கோடி ஜனங்களுக்கு மேல வாழ்ந்து இருக்கிறாங்க. அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைமுறைங்கிறது ஒரு 35-40 வருஷம் தலைமுறை மாதிரி. யா, இந்த 35-40 வருஷம் கணக்குல வச்சு பார்த்தா அந்த தலைமுறை, அந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றதை வச்சு அந்த வருஷங்கள் 700 வருஷம் 800 வருஷம் 900 வருஷம் வாழ்ந்திருக்கிற அனுபவங்களை வச்சு பார்த்தா எவ்வளவு ஜனங்கள் பூமியில இருந்திருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 1000 கோடி ஜனங்களுக்கு மேல. நம்ம அடிக்கடி சொல்றது போல ஒரே பாஷை, ஒரே பிரசங்கம். ஆனா பேழைக்குள்ள பிரவேசித்தது வெறும் சிலராகிய 8 பேர். பேதுரு அப்போஸ்தலன் எழுதும் போது சிலராகிய 8 பேர், சிலராகிய 8 பேர், வெறும் 8 பேர் தான் உள்ள போயிருக்காங்க. ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள்ட்ட வாழ்ந்துட்டு இருந்ததுல 8 பேர் உள்ள போற பாக்கியம் இருந்துச்சு, மீதி ஒருத்தரும் போகல. இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணுமே, நம்முடைய லைஃப்ல ஆராய்ந்து பார்க்கணுமே. நம்ம உள்ள போற இடத்துல இருக்கிறோமா? பேழைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? பேழைக்குள்ள போல ஒரு நாள் வரும்போது பேழைக்குள்ள உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாங்க. நோவாவுடைய பிரசங்கத்தினால ஒருத்தரும் ரட்சிக்கப்படலங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 100 வருஷம் அவர் சோர்ந்து போகாம நீதியை பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பாருங்க. காணாத மழையை பற்றி பேசி இருக்கிறார், வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து பேசி இருக்கிறாரு, ஜனங்கள் மனம் திரும்பும்படி பேசி இருக்கிறாங்க. ஒரே பிரசங்க தாட்ஸ் தான். ஆனா 8 பேர், அவருடைய குடும்பம் மட்டும்தான் ஆதாயப்படுத்தப்பட்டாங்க, வேற ஒருத்தருமே உள்ள வரலங்க. புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்க்கும்போது புருஷனை மனைவியை ரட்சிக்க கூடுமோ, மனைவியை புருஷனை ரட்சிக்க கூடுமோ அப்படின்னு சொல்றாங்க வேதம். இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தை ஆராய்ந்து பார்க்கணுமே. நம்முடைய ஜீவியத்துல அந்த 8 பேராகிய சிலராகிய அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா? மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவின் வருகையின் காலத்துல, நோவா காலத்துல என்ன சம்பவித்ததோ அது மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு வருகிற காலத்துல நடக்கும். ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வர்ற காலத்திலே நோவாவின் காலத்துல சம்பவித்தது போலதான் சம்பவிக்கும். ஆச்சரியமா இல்ல? ரொம்ப பயமா இல்ல? எனக்கு இருக்குதுப்பா. அவன் சர்வசாதாரணமா என்னோ தைரியமா இருந்தது போல காட்டிக்கிட்டாங்க. தைரியம் எல்லாம் இருக்குதாங்க. தெய்வ கிருபையினால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய நம்முடைய லைஃபை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த நாட்கள்ல நம்முடைய ஜீவியத்துல எப்படி இருக்கிறோம்? சிலராகி 8 பேருங்கிற இடத்துல இருக்கிறோமா? என்ன நடந்துச்சு? நோவாவின் காலத்து ஜனங்களுடைய சம்பவங்கள் என்ன? நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அப்படி லேசா விளக்கி சொல்லிட்டு போவோம், சரியா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம். ஆதியாகமம் 6:1-5 வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது, மனுஷர்கள் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, இப்போ ஆண் வர்க்கத்தை விட பெண் வர்க்கம் அதிகமாய் மாறின போது, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள் என்கிற அனுபவத்தை விட இப்ப எங்க என்ன வந்துச்சு? குமாரத்திகள் பெண் எண்ணிக்கை பெருக ஆரம்பித்த போது, கீழே உள்ள வசனத்துல வாசித்தீங்கன்னா, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவள் என்று கண்டு பெண் கொள்ள ஆரம்பித்தார்கள். மெஜாரிட்டியா மைனாரிட்டியா?
அப்படிங்கிற கூட்டத்துல மனுஷங்க பெருக துவக்குறாங்க. மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவளா இருக்கிறார்கள். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் அழகுள்ள. அதை குறிச்சு விளக்கு சொன்னா, மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளன்னா ரொம்ப ஜோடிக்கப்பட்ட வேலையை செய்திருக்கிறாங்க. தேவகுமாரர்கள் என்று சொல்வது தேவனுக்கு கீழ்ப்படிந்த கூட்டத்தை காட்டுகிறது, பக்தி உள்ள சந்ததியின் அனுபவத்தை காட்டுகிறது. மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற நவநாகரிகமான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களின் அனுபவம் தான். ஆண்டவர் சொன்னாரு, தலையில இருக்கிற முடியை நீ வெள்ளையே ஆக்க முடியாது, கருப்பாவும் ஆக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்ல, இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள்ல அது சொல்ல முடியுமா? இல்லை. ஆண்டவர்கிட்டே சொல்லுவாங்க, உங்களால முடியாதது எங்களால முடியும். உம்மால் முடியாது, என்னால் முடியும். உம்மால் முடியாது, என்னால் முடியும். நீர் வெள்ளையாக்கினால் நான் கருப்பாக்குவேன், நீ கருப்பாக்கினால் நான் வெள்ளையாக்குவேன். ஏன் எத்தனை பேருக்கு கருப்பு முடிய வெள்ளையெல்லாம் அடிச்சுட்டு திரியிறான். இப்ப நமக்கு அது பாயிண்ட் இல்லை. இப்ப நம்ம வர்றோம், மனுஷகுமாரத்தில் அழகுள்ளவளாய் கண்டார்கள். இப்ப 5வது வசனத்துல வாசிக்கும் போது தேவனுடைய பார்வையிலே அது பாவமாய் மாறினது. வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. நினைவுகளும் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது. எப்படி பண்ணுவாங்களாம், எப்படி பொருள் வாங்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி அழகுபடுத்தலாம், முகத்தை எப்படி வசீகரப்படுத்தலாம், என்ன கிரீமை போடலாம், எப்படி போடலாம், என்ன செய்யலாம், எப்படி ஜோடிக்கலாம், எப்படி ஜுண்டுக்கு போடலாம், எப்படி கைவரலுக்கு லிப்டிக் போடலாம், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம். அப்படியே அவனுடைய எண்ணம், நினைவு, தோற்றம், வாஞ்சை, விருப்பம், நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாததாவே இருந்துச்சு. அவனை படைச்சதுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். வாசிங்க, அதுல கீழே வாசிங்கன்னா தெரியும். வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி சந்தோஷப்பட்ட ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இப்படி படைச்சிட்டோமே, உன்னை படைக்காம இருந்திருக்கலாமோ, மனிதனை உருவாக்காமல் உண்டாக்காமல் இருந்திருக்கலாமோ. யோசித்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்களா. நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் சம்பவிக்குமே. மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா, மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா, என்ன தெரியணுமே. இப்ப மெஜாரிட்டி கூட்டம் எல்லாரும் ஓடுறாங்க. நம்ம அடிக்கடி சொல்றது போல, எத்தனை தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை ஊழியக்காரங்க குடும்பங்கள் அவங்களாம் போக மாட்டாங்களா? அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நமக்கு இப்ப 8வது வசனத்துல வரும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபைக்கோ ஒருமை, நோவாவுக்கோ எப்படி, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே, கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. போதும், பேழையெல்லாம் நம்ம இப்ப பேச மாட்டோம். நம்ம அடிக்கடி பேசுறது, கிருபை பெற்ற ஜனமாய் மாறிக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில கிருபை இருக்கான்னு பார்த்துடுங்க. கிருபை இருக்குமானா நிச்சயமா பேழை நீங்க ஆயத்தப்படுத்துறதுக்கு எந்த தடையும் இருக்காது, பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு எந்த தடையும் இருக்காது. மைனாரிட்டி கூட்டத்துல நோவாவுக்கோ ஒரு சிங்கிள் மேன் ஐக்க பிற்பாடு அவருடைய குடும்பம் ஆயத்தப்பட்டதை தவிர நோவாவின் குடும்பத்துக்கு அணியெல்லாம் சொல்லலாம். நோவாவுக்கோ பேழைக்குள்ள போகும்போது நோவாவின் குடும்பத்தை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். மைனாரிட்டியா சொல்லும் போது நோவாவுக்கோ எப்படி சொல்லிருக்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைக்கிற இடத்துல இருக்கிறீங்களா பாருங்க. கிருபை கிருபை கிருபணி பாடுறதுனாலயோ எல்லாம் கிருபணி சொல்றதுனாலே பிரயோஜனம் கிடையாது. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவன் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தையின்படி பேழையை ஆயத்தப்படுத்தி விடுவான். அல்லேலூயா. 100 வருஷம் சோர்ந்து போகாம பிரசங்கம் பண்ணார். 100 வருஷமா அவர் ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தினார். இருக்கிற நாட்கள்ல நீங்க மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறீங்களா, மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறீங்களான்னு ஆராய்ந்து பார்த்துறோம். ஊழியக்காரனா எனக்கும் சேர்த்து நம்முடைய ஜீவியத்துல நோவாவை போல மைனாரிட்டியான அனுபவத்துல கிருபையை பெற்ற ஜனமாய் தெய்வ ராஜ்யத்துக்கு என்று, பரலோக ராஜ்யத்துக்கு என்று நம்ம பேழையை ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. சரியா? அப்ப முதல்ல மெஜாரிட்டியா மைனாரிட்டியா நீ வரும்போது மைனாரிட்டி இடத்துல கிருபை பெற்ற நோவாவை கொண்டு வருகிறோம். ரைட், அப்படியே நிறுத்திடுவோம். நோவாவை குறித்து நிறைய பேசியிருக்கும். 2 மெஜாரிட்டியா மைனாரிட்டியா அப்படின்னு பேசும்போது யாத்ரா 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தா.
யாத்திராகமம் 32:26 வாசிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை உடையவர்களாய் மாறிட்டாங்க. மோசே மலையில இருந்து 2 கற்பலையோடு வாராங்க. வந்து பார்த்தா அங்க விக்கிர ஆராதனையோடு இருக்கிறாங்க. ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. மோசே கோபத்துல 2 கற்பலையை போட்டு உடைச்சு இந்த விக்கிர ஆராதனை காரங்களும் அழிச்சிடணும். எனக்கு கூட உண்மையிலே எங்க ஆர்சிக்காரங்களை நினைச்சு ரொம்ப வருத்தம் இருக்கும். சில நேரம் புலம்புவேன். இவ்வளவுதான் படிச்சிருந்தும் உண்மையில அது எனக்கு ரொம்ப புலம்பல். சில நேரம் எழும்பி செத்தாலும் பரவாயில்லை. இந்தியாவில் எத்தனையோ பேர் சத்தியத்துக்காக இரத்த சாட்சியா மரிச்சது போல நம்மளும் கூட மரிச்சா என்ன, இந்த விக்கிரகங்கள்ல என்னையா இருக்குது? ஒரு பேய கடவுள் வணங்குறது போல ஒரு ஆரோக்கியநாதர், ஒரு அந்தோணியார், ஒரு சவேரியார், ஒரு சகாய மாதா, இப்படியெல்லாம் இயேசுக்கு சிலுவை போட்டா இதெல்லாம் வச்சு வணங்குறீங்களே, அறிவே இல்லையா உனக்கு? படிப்பே இல்லையா? விவரமே இல்லையா? எவையா சொன்னா அது தெய்வமா இருக்க முடியும்னு? அது எப்படியா தெய்வம் நீ நம்புறா? ஆபிரகாம் தேராகு என்கிறவருக்கு பிள்ளை விக்கிர ஆராதனை செய்துட்டு இருந்தார். அவர் செய்துட்டு இருந்த காலத்துல அவங்க அப்பா சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் செய்து வித்துட்டு இருந்தார். நடந்த சம்பவமா சொல்றேன். ஒரு நாள் அவங்க அப்பா வெளியே போயிட்டு வந்தார். ஆபிரகாம ஆண்டவர் சந்திச்சிட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிட்டு இது அப்பா செய்யறது தவறு, தெய்வம்னு சொல்லி இதை செய்து விற்கிறாரு, அதனால இது அப்பாவுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது எல்லா சிலையெல்லாம் ஒன்று ஒன்றா அடிச்சு எடுத்து உடைச்சி போட்டான். போட்டுட்டு ஒரு பெரிய கம்பு ஒன்று எடுத்து அவருக்கு வீட்டில் ஒரு பக்கத்தில் மூலையில் வச்சுட்டான். அப்பா வந்து பார்த்தா செய்து வச்ச சிலையெல்லாம் உடஞ்சி கிடக்கு. என்ன அப்படின்றாரு. அவர் சொன்னார், எப்பா நான் வரும்போது ஒன்று கிட்ட சண்டை போட்டு எல்லாம் உடஞ்சி போச்சுப்பா அப்படின்னா. அப்பாவுக்கு கோவம். அது எப்படி நடக்கும்? அது நான் செய்தது, அது எப்படி சண்டை போடும், அது எப்படி உடைக்கும்? இல்லப்பா அது தெய்வம் இல்லப்பா. அதுகளுக்குள்ள கோவம் வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு உடைச்சு போட்டுட்டு. அப்ப சொன்னா நடக்கவே நடக்காது. இன்னும் இருக்குப்பா, அந்த கம்பை வச்சுதான் ஒண்ணு வாங்கி அடிச்சு உடைச்சு சொல்ல, அது எப்படி வாங்க உடைக்கும்? அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார். அவங்க அப்பா கொஞ்சம் தூரம் வந்து திருப்பி செத்தாருன்னு வச்சுக்கிட்டு ரைட் ஓகே. எங்க வாழ்க்கைன்ற நிலவரம் அப்படித்தான் இருந்துச்சு. நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். எனக்கு என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. ஒருவேளை எப்பமாவது ஒரு காலத்துல நான் எழும்பி இப்படி பேசக்கூடிய இடம் வந்துட்டுனா தெருவில் நின்று பேசிடுவேன். கண்டிப்பா சொல்லிடுவேன். ஒரு 10 பேராவது மனம் திரும்பி இப்ப இருக்கிற லைவ் டெலிகாஸ்ட்ல கண்டிப்பா சொல்லிடுவாங்க. காலத்தால் அழிக்க முடியாத விதத்துல சொல்லிடுவாங்க. இப்படி ஒருத்தன் எழும்பி கண்டிப்பா சொன்னா நான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்திய தேசத்துல இருக்கிற பைத்தியக்காரித்தனத்தை குறிச்சு, அதுவும் கிறிஸ்தவங்கள்ல இருக்கிற பைத்தியக்காரத்தனத்தை குறித்து பேசணும். மற்றவங்கள விடுங்க, கிறிஸ்தவத்துல இருக்கிற பைத்தியக்காரத்தனம் ஆச்சரியமா இல்லை, வெக்கமா இல்லை? இவ்வளவு படிச்சு, இவ்வளவு அறிவுள்ளவளா இருந்து, இவ்வளவு பணம் இருந்தும், இவ்வளவு விஞ்ஞான உலகத்துல இருக்கும் போதும் எப்படிதான் போய் நின்று அருள்ந்த மரியாயே வாழ்க கத்தோடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்ட சிலையை தூக்கிட்டு எனக்கு தெரியலப்பா, என்னால அதை கிரகிக்க முடியல. இவ்வளவு முட்டாளாம், இவ்வளவு முட்டாளா? கடவுள் இல்லைன்னு கூட சொல்லு, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு. உனக்கு தெரியல, எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ரைட் ஓகே, அப்படியே நிறுத்தி. இவர்கள் விக்கிரகங்களை செய்து வணங்கிட்டு இருக்கிறாங்க, கண்டுகுட்டிகளை. யாரு? நான் சொல்றது வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம சொல்ற கிறிஸ்தவர்கள். அதான் சொல்றேன், அறியாதவங்களை விட்டுருங்க, அறிந்தவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன, கண்ணுக்குட்டி வச்சுட்டான். வந்தாரு, வந்த உடனே போட்டாரு, உடைச்சாரு, பயங்கர கோபம். யாருக்கு? மோசே. நம்மள மாதிரி தான் இருந்திருப்பார் போல தெரியுது. அடி கோவப்பட்டுட்டாரு. உடனே இப்ப வந்தாச்சு, வந்து சொல்றாரு, யார் கர்த்தருடைய பட்சமாய் இருக்கிறீர்கள்? எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். மெஜாரிட்டியா மைனாரிட்டியா அப்படின்னா யார் கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறான்னு சொன்னா லேவி கோத்திரம் மட்டும் பிரிஞ்சு வராங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல்ல கணக்குப்படி பார்த்தா 13 கோத்திரம் இருக்கு. அந்த 13 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ஆண்டோடைய பட்சமா வரும். அல்லேலூயா. 13 கோத்திரமா 12 கோத்திரமா? 13. யோசேப்பின் கோத்திரம் 2ஆனதுனால 13 கோத்திரம். இப்போ ஒரு கோத்திரம் யார் பக்கத்துல வருது? எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரு. கர்த்தருடைய பட்சமாய் லேவி கோத்திரம் வாங்கன்னு கேட்கல,
யார் கர்த்தருடைய பட்சமாய் நிற்கிறீர்கள்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று மோசே சொல்றார், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் லேவி புத்திரர் கூடி வந்தார்கள். லேவி புத்திரர் கூடி வந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ மெஜாரிட்டியா மைனாரிட்டியா இன்றைக்கும் நம்முடைய லைஃப்ல பார்க்கணும். வந்த உடனே என்ன சொன்னாங்க? இப்போ அதான் ரொம்ப முக்கியம். மைனாரிட்டி கூட்டமா 13 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ஆண்டவருக்காக கர்த்தருடைய பட்சத்துல வந்தாச்சு. இப்ப என்ன செய்யணும் பாருங்க. அன்னைக்குள்ள கணக்குல எல்லாம் இன்னைக்கு இறங்குனா நான் சொன்னது கரெக்டா இருக்கு. வாசியா. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு எடுத்துடுங்க. என்ன இப்ப இப்படி எல்லாம் பைபிள்ல எழுதியிருக்கிறது எனக்கு சில நேரம் பழைய ஏற்பாடு வாசித்தா ஆச்சரியமா இருக்கும். பட்டயத்தை எடுங்க, பட்டயத்தை எடு. வாசியா. பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் புறமும் போ. ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். யாரெல்லாம் இந்த விக்கிரகத்தின் அனுபவத்தோடு இசைந்திருக்கிறார்களோ 3000 பேர் செத்தாங்களாங்க. ஆண்டவர் ஒரு கொடுத்த ஆசீர்வாதம். மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? சத்தியத்துக்கான வைராக்கியம். மைனாரிட்டியா மெஜாரிட்டியா அப்படின்னா லேவி புத்திரர் கிடைச்ச பாக்கியத்தை அடுத்தே சொல்றேன். என்னாகமம் 25:6-7 வாசித்தா. என்னாகமம் 25:6-7 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரனாகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பார்த்தபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் போட்டுட்டான். 2 பேரை போட்டான். ஒரு போடு 2 போடுனா குத்துனா 2 பேரும் செத்து போயிட்டான். என்ன நடந்துச்சு? இந்த மைனாரிட்டியான இந்த கோத்திரத்தாருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உபாகமம் 33:8-11 வரைக்கும் வாசித்தான். உபாகமம் 33:8-11 வரைக்கும் வாசியா. லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே. போதும். அடுத்த கீழே உள்ளதெல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யப்படணும்னு சொல்லியிருப்பார். அது யோசுவா 13:33 வசனத்துல சொல்லியிருக்கும். கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரம். வாசிங்க. யோசுவாவுடைய புத்தகம் 13:33 வாசிங்க. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுக்கு சுதந்திரம். சொத்து சுகம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் மட்டும்தான் அவங்களுக்கு தஞ்சம். யாருக்கு? மைனாரிட்டி குரூப்பா கர்த்தருடைய பட்சத்துல நின்னவங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான் சொந்தம். இது வேதத்துல வாசிக்கும் போது அந்த எண்ணாகமம் 25:13 வாசிக்கும் போது நித்திய ஆசாரிய பட்டம். எண்ணாகமம் 25:13 வாசிய. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய தேவனிடத்துல நெருங்குறதற்கு, கிட்ட போறதுக்கு, பேசுகிறதற்கு எல்லாவற்றுக்குமே அவனுக்கு தான் சிலாக்கியம். அவனுக்கு தான் முதல் உரிமை. தேவன் தான் அவங்களுடைய சொந்தம். தேவன் தான் அவங்களுடைய சொத்து. தேவன் தான் அவங்களுடைய பங்கு. எல்லாமே எல்லாம் தேவனுக்கு அடுத்த இடங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டது? பினாகாசு அல்லது லேவியின் கோத்திரத்துக்கு கர்த்தருடைய பட்சம் நிக்கிறவங்க. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய ஜீவியத்துல நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏன் ஆண்டவருடைய சத்தம் இல்ல? ஏன் தேவனோடு உள்ள உறவு இல்ல? சூழ்நிலைகள் எதிரவனே ஆகும் போது சத்தியத்துக்காக கர்த்தருடைய பட்சமா நிக்கிறீங்களா பாருங்க. எப்படி வாழலாம், அனுசரிச்சு போகலாம். இல்ல, வேதம் அப்படி சொல்லல. தப்பா சொல்லி கொடுங்க. கண்ணெதிரே ஒரு மனிதன் தேவையில்லாதவனா போனானா ஒரு குண்டுக்குள்ள வண்டியை விடுறது போல, இல்லது விபத்துக்குரிய சூழ்நிலை வந்தா தடுக்கிறோம். ரோட்ல போகும்போது எனக்கு தெரியும்
நான் எத்தனையோ நாட்கள் அதை சொல்லிட்டு போயிருக்கிறேன். காவல்துறையினர் ஹெல்மெட்டுக்கு பிடிப்பாங்க. நான் போகிற வழியில யாராவது ஹெல்மெட் போடாம போனாங்கன்னா சொல்லுவேன், மாமா நிக்கிறாங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? நான் சொல்லி இருக்கிறேன், மாமா நிக்கிறாங்க, போவாதுங்க, மாட்டிடக்கூடாது. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. என்ன அழகா நின்னாங்க, பட்டயத்தோடு இறங்குனாங்களாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லையே, அனுசரணையா தானே போறது போல இருக்கிறது. தேவாலயத்தில் ஆண்டவர் அருவருப்பத்தை கண்ட போது சாட்டை எடுத்தாங்களே, அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் பாரு, சகோதரனையும் பாரு, பட்டயத்தை எடுத்தாங்களே. மைனாத்தி பக்கத்துல வந்தாங்களே, மைனாத்தியா நின்னாங்களே, அல்லேலூயா. 12 கோத்திரம் தேவன் விரும்பாததை செய்யும் போது ஒரு கோத்திரம் கர்த்தருடைய பட்சமா நின்னுச்சு. ஆண்டவர் சொல்ல, நித்திய ஆசாரிய பட்டம், நித்திய ஆசாரிய பட்டம். அவன் தான் எனக்கு ஆசாரியன், அவன்கிட்ட தான் நான் பேசுவேன், அவன் தான் என் கூட பேசணும். அதுக்குதான் உரிமை, அல்லேலூயா. ஆமா, 1000 ஊழியக்காரர்கள் இருக்கலாம், 10 லட்சம் ஊழியக்காரங்களுக்கு, 1 கோடி ஊழியக்காரன் இருக்கலாம். தேவன் உறவு வைக்கிறது ஒரு ஆசாரியனோடு, அல்லேலூயா. ஆமா, எப்படிப்பட்ட ஆசாரியர்கள்! புதிய ஏற்பாட்டிலும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால வைராக்கியம் உள்ள தெய்வ ஊழியர்கள், கர்த்தருடைய பட்சமாய் நிற்கிறவர்கள், சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள். அது ஒரு நித்திய உடன்படிக்கையாய் கர்த்தர் நியமிக்கிறார். அன்றைக்கு லேவி கோத்திரத்துக்கு மட்டும், இன்றைக்கு கர்த்தருக்குள்ள வர்ற லேவி கோத்திரத்தின் அனுபவம் உடைய எல்லாருக்கும் மைனாரிட்டி. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? 2வது, லேவி கோத்திரத்தை போல மைனாரிட்டி கர்த்தருடைய பட்சமாவே நிக்கணும். பெருங்கூட்டம் கர்த்தருடைய பட்சமா நிக்கல, பெருங்கூட்டம் அந்த பக்கமாய் நிக்கலங்கிறனால இல்ல, கர்த்தருடைய பட்சமாய். அடிக்கடி சொல்றது போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்னாங்க, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்காக நிக்கணும். எல்லாரும் ஓடி போலாம், எல்லாரும் எப்படி வாழலாம், எல்லாரும் இருக்கலாம், எல்லாரையும் போல சபைக்குள்ள இருக்கிற நீங்க இருந்துடக்கூடாது, அல்லேலூயா. நீங்க ஒரு லேவி கூட்டமாய், லேவி கோத்திரமாய் மாறணும். ஒரு பினகாசுடைய மகனாய் பினகாசா எழும்பணும். நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரியவளா மாறணும். எல்லாரையும் போல வாழ்ந்துட முடியாது, எல்லாரையும் போல நடந்துட முடியாது. தேவனுக்கான வைராக்கியம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எலியாவை குறித்து சொல்லி இருக்கு, கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. அப்ப மைனாரிட்டியில லேவி கோத்திரத்தை கொண்டு வரோம். அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் நித்திய ஆசாரிய பட்டம். உபாகமத்துல கடைசியில வாஸ்து பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல 33 பயணத்துல 11ல அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை இடுப்பு முறியட்டும்னு சொல்லுவார். வாசிங்க. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். நீங்க இப்படி ஆண்டவருக்காக நின்னு பாருங்க, சாத்தானுக்கு இடுப்பெல்லாம் ஆண்டவர் முறிச்சிருவார். சாத்தான போன்னு எல்லாம் நீங்க விரட்டாண்டா, அவன் இடுப்பை முறிச்சு விட்டுருவார். இடுப்பை முறிச்சு விட்டா அவன் எப்படி போவான்? இடுப்பை முறிச்சு விட்டா எப்படி போவான்? கூனியா போவான், கூனனா போவான். இந்த வேலையை நீங்க செய்யாண்டாம், ஆண்டவரே செய்வார். அல்லேலூயா. இயேசு நாமத்துல போன்னு சாத்தான விரட்டாண்டாம். கர்த்தருக்காக வைராக்கியம் ஆளுங்க, மீதி எல்லா வேலையும் அவரே செய்வார். அவரே நம்முடைய சுதந்திரம், நித்திய ஆசாரிய பட்டம். அவர் நமக்கு சத்துருக்களுக்கு இடுப்பை என்ன செய்வாராம்? முறிப்பாராம், கூனாக்கிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. பிரசங்கம் புரியுதா? ரைட். 3வது, மைனாரிட்டியா மெஜாரிட்டியா எந்த கூட்டத்தில் அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 22:6, 1 ராஜாக்கள் 22, 21, 22 வாசியா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தெய்வ பிள்ளைலாம், ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் நம்ம எடுத்ததெல்லாம் இப்ப புறஜாதிகள்ல இருந்து எடுக்கல. ஆண்டவர் விரும்புகிற ஜனங்களாய், ஆண்டவருக்குரிய ஜனங்கள் என்று சொல்லி வாழ்ந்த ஜனங்களில் இருந்து எடுக்கிற மெஜாரிட்டியா மைனாரிட்டியான்னு சொல்லி. ஒரு ராஜா 400 தீர்க்கதரிசி அவன் தேசத்துல இருக்க 400 பேரை கூப்பிட்டாச்சு. 400 பேர் வாரம் வந்தா ஒரே தீர்க்க தரிசனம், யுத்தத்துக்கு போலாமா? வாசிங்க, இப்ப வாசியா. நான் கிலியாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். ராஜாவின் கையில் போ. எத்தனை பேர் சொல்றாங்க?
400 பேர் ஒருமிக்க ஒரே தீர்க்க தரிசனம். கடாபுடா கலபலா கலபலா கலபலா, என் ஜனமே ராஜாவே நீர் போகலாம் அடிக்கலாம். அடுத்து ஒரு சிதைக்கியானி ஒரு ராஜா எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் இரும்பு கொம்பெல்லாம் வச்சுட்டு அடவு போட்டு நம்மள மாய் காட்டுறான். நீர் போனால் இப்படி முட்டி தள்ளுவீர் ஜெயிப்பீர்னு சொல்லி. இப்போ அங்க வந்திருந்த அந்த யோசபாத் ராஜா, அப்படிதானா வாசிங்க, அந்த ராஜாவுக்கு பேரை வாசிங்க. இஸ்ரேல் ராஜா கூட உடன்படிக்கை பண்ணி வந்திருந்த ராஜாவுக்கு பேரை வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல. மெஜாத்தியா மைனாத்தியாங்கிறதுல மைனாத்தி ஒருத்தர் இருக்கான். மைனாத்தியில என்ன செய்வான்னா, எப்ப பார்த்தாலும் நன்மையை பேச மாட்டான். எதைத்தான் பேசுவான்? என்னதான் பேசுவான்? ஏறக்குறை நான் தானி நினைக்கிறேன். எப்பமாவது ஒரு தடவை தான் ஏதோ ஒரு பூ பூத்தது போல ஒரு பிரசங்கம் ஸ்வீட்டா இருக்கும். மீதி எல்லாம் எப்படிதான் இருக்கும்? தீமையா தான். ரைட், ஓகே, அப்படி இருக்கட்டும். அப்போ அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே. அதற்கு யோசபாத் ராஜாவை அப்படி சொல்ல வேண்டாம், அவனை கூட்டுவான். வாரியா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஆட்டி நிக்கல, நானும் ஒரு பேரும் ஆட்டி நிக்கல. எனக்கு நம்ம சபை ஞாபகம் வருது. ஒரு டைம், ஒரு காலத்துல நம்ம சபை இதுல ஒரு சின்ன இடம் தான் இதுல இருந்துச்சு. காத்திருப்பு கூட்டம் நடத்துனா 5 பேர் 6 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அப்பா தாங்காதப்பா. சண்டேலாம் ஆராதனை நேரத்துல தீர்க்க தரிசனம் பட்டை கிளப்புவான். இப்ப குறவு. ஐயோ ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே. ஆனா அது குற்றம்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னவங்க எல்லாம் தப்பா சொன்னாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரிதான் இவங்க அடி பிச்சு வாங்குறாங்க. வாசியா. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீ சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தர் சொல்லான்னு சொன்னார். ரைட்டா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மிகாயாவை போய் அழைக்க போயாச்சு. அவர் வாராரு. வரும்போது என்ன சொல்லி கூட்டு வராங்க. வாசிங்க. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய். அழைக்கும் போது சொல்லவே மாட்டாங்க. என்ன கூப்பிட்ட உடனே ஆண்டோட கிருபையினால மனத்தாழ்மையா சொல்லுவேன், நீங்க பிரசங்கங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா, என்னை பற்றி தெரிஞ்சுதான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லுவேன். இல்லையா, பெங்களூர்ல இருந்து இப்ப சமீபமா ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்ட போது ஐயா இப்படி ஆகும் சபை. நான் சொன்னேன், நீங்க மறுபடியும் நல்லா என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் கேளுங்க, கேட்டுக்கிட்டு நீங்க கூப்பிடுங்க. ஆனாலும் அவங்க கேட்டு திருப்பி ஒரு 2-3 வாரம் கழிச்சு இப்ப டேட் சொல்லி இருக்கிறாங்க. இந்த டேட்டுக்கு வாங்க, பரவாயில்லை அப்படின்னு சொல்லி, பரவாயில்லைன்னு வாங்க, சத்தியத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி கூட போனவன் என்ன செய்தான்னு பாருங்க. வாசிங்க சீக்கிரம். இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது. வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது. வாசிங்க. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று எனக்கு சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் எல்லாரும் நல்லா பாருங்க. சரியா, இப்ப அவன் சொல்லி கூப்பிட்டு வந்தான். இவர் என்ன செய்தார்னு பாருங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா சந்தோஷமா இருக்கு. பாருங்க, அவன் சொல்லி கூப்பிட்டு வந்ததுக்கு இவர் என்ன செய்தார்னு பாருங்க. இவரும் ஒரு அடவு போடுறாரு பாருங்க. நல்லா கவனிச்சுடுங்க. உங்களுக்கு நீங்க எப்படி பைபிளை வாசிக்கிறீங்க எப்படின்னு தெரியாது. நான் இந்த பைபிள் வாசிக்கும் போது, பைபிள் சம்பவத்தெல்லாம் இது செய்யும் போது அப்படியே அந்த மேனிக்கு அந்த சந்தோஷமாவே இருந்துச்சு. அதாவது அதை என் முன்னுக்கு அந்த சம்பவம் நடக்கிறது போல சில நேரம் நடந்துக்கிட்டு நல்லா கவனிச்சுட்டேன். இப்ப கூட்டு வந்தாச்சு, சொல்லி கூட்டு வந்தாச்சு. இப்ப இவர் என்ன செய்யறாரு? அவன் ராஜாவின் இடத்தில் வந்த போது வாசியா. ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போ, உமக்கு வாய்க்கும். தேவையா இந்த வார்த்தை? நல்லா கவனிச்சிருங்க. என்ன சொன்னா? நல்லா கவனிச்சு. நம்ம பிரதர் கூட வச்சிருக்கிறாங்க சம்பவத்தை பார்த்து. ரைட்டா, சொல்லி கூப்பிட்டு வந்தது போல தீர்க்க தரிசனம் சொல்றான். எப்படி சொல்லி கூப்பிட்டு வந்து, போ, உமக்கு
வாய்க்கும். கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு அவன் கொடுப்பார். சொன்னே உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சொன்னதுக்காக சொன்னார். இப்ப ராஜா என்ன சொன்னார்? நீ வாசி. அடுத்து வாசி. ராஜா அவனை பார்த்து, ஆ. நீ கர்த்தருடைய நாமத்திலே நீ உண்மையை கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் ஆ. வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு ஆ. நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு சிரிப்பா, டேய் நம்ம கணக்குல சொன்ன, டேய் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லலான்னு சொல்லி ராஜா கிட்ட அவன் சொல்ல நீர் போவன்னு சொல்லி கூப்பிட்டவன் சொன்னான் நன்மையா பேசணும். அவனும் வந்ததுக்கு ஏற்றபடி சொன்னான். ஆனா ராஜா சொன்னா, டேய் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சரி, உடனே இப்ப என்ன சொன்னா? அப்பொழுது அவன், ஆ. இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு. பாருங்க ஒரு போடு, இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், ராஜாவாகிய நீர் செத்து போவீர். எப்படி சொன்னா? ராஜாவாகிய நீர் செத்து போவீர். நாவம்மா, புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டே. அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, ராஜாவாகிய நீர் செத்து போவீர். செத்தானா சாகலையா? அவனை சிறைச்சாலையில் வை, நான் சமாதானத்தோடு திரும்பி வருவேன்னு சொன்னான். அவன் சொன்னான், நீ சமாதானத்தோடு திரும்பி வருகிறாயிருந்தா நான் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்காதுன்னு சொன்னான். மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? நான் மைனாரிட்டி. ஒத்த மனுஷன் 400 தீர்க்கதரிசி, 400 பேர் ஒற்றுமை அடிச்சுட்டு இருக்கிறான். இப்ப நடந்த சம்பவம் என்ன, அதை நம்ம பரியும். சரியா? நடந்த சம்பவத்தை அறிஞ்சாதான் நடக்கும். இப்ப என்ன நடந்துச்சுன்னு வாசிங்க. இப்ப வாசிங்க. இப்போ 20, 21, 22 வாசியா. அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கிலியாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். பரலோகத்துல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கு, ஒரு கூட்டம் நடக்கு. இப்ப ஆகாப்பு சாகனா அவனுக்கு வழி என்னன்னியாச்சு. வந்த உடனே எல்லாரும் வந்தாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கின்ற ஒரு ஆலோசனை சொன்னாங்க, ஆண்டவரை இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையும் ஒவ்வொரு. இப்ப அடுத்தது 21வது வசனத்தை வாசியா. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு எங்கேயோ இருந்து ஒரு ஆவி ஓடி வருது. என்ன ஆவி? சாத்தானுக்கு ஆவி வருது. வந்து என்ன சொல்லிச்சு வாசியா. கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. போதனை செய்வேன். ஆண்டவர்கிட்ட உள்ள ஆட்கள் எல்லாம் இப்படி போடலாம் ஆண்டவரே, அப்படி போடலாம்னாங்க, ஒண்ணு நடக்காது. இப்போ ஒரு ஆவி புறப்பட்டு வந்து சொல்லிச்சு, இப்படி போடலாம் ஆண்டவரே. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. சபை விசுவாசிகளை ஏமாத்ததுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் இருக்குது வாசிங்க. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகளின் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. எப்படி இருப்பேன்? பொய்யின் ஆவி. பொய்யின் ஆவியா இருப்பேன். எப்படி இருப்பேன்? பொய்யின் ஆவியா இருப்பேன். நான் அடிக்கடி போற பிரசங்கத்துல எல்லாம் சொல்லுவேன், ஜனங்களை பார்த்து கடாமுடான்னு அடிச்சு முழக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் சொல்ல, இன்றைக்கெல்லாம் தெய்வ ஜனங்கள்லாம் விரும்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள், வேதனையோடு வந்திருக்கிறீர்கள், கதறுதலோடு வந்திருக்கிறீர்கள். வாழ்க்கை பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாய், வேதனை நிறைந்த வாழ்க்கையாய், துன்பம் நிறைந்த வாழ்க்கையாய், இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டுமா, நான் வாழ வேண்டுமா என்கிற கண்ணீரோடு கூட பரிதாபத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த கால வேளையிலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறவராய், உன் புலம்பலை காண்கிறவரான்னு சொல்லி ஜனங்கள் ஆவியில நம்பிடுவாங்க. நான் சொன்னேன், சும்மாதான் அள்ளி விட்டேன், சும்மாதான் அள்ளி விட்டேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேசினா நீங்க அசைய மாட்டீங்க. ஏன்னா பிரதர் கண்டிப்பா இப்படி பேசுற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ரைட், வரும். பொய்யின் ஆவியா அவளுடைய வாயில் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய்ய. நம்பிக்கையோடு அவன் அனுப்பிவிட்டார். 400 பேருக்கு வாயில பொய்யின் ஆவியா இருந்தா. 22வது வசனத்துல வாசிங்க. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகி இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். மைனாத்தியா மெஜாத்தியா மிகாயா தீர்க்கதரிசி. நம்ம எப்பவும் ஊழியக்காரங்களை குறித்து சில காரியங்கள் சொல்றதுனால இப்ப வேண்டாம், முடிச்சிடும். 4 மைனாரிட்டியா மெஜாரிட்டியா. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41, 42, 43, 44. மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 இருந்து 44 வரைக்கும் வாசிங்க.
இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட. ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை காணிக்கை பெட்டியில போட்டார். தங்களுக்குண்டான பரிபூர்ணத்துல கொடுத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததில்ல அப்படியே போட்டாள். எப்படி போட்டாலாம்? அப்படியே போட்டாள். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இந்த காலையில இந்த பிரசங்க குறிப்பு எடுக்கும்போது இருக்கிறதுல கொடுத்த பரிபூர்ணமா கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் பேசல, தன் உண்டாயிருந்ததெல்லாம் கொடுத்தார். மைனாரிட்டியா மெஜாரிட்டியா இருக்கிறதுல கொடுக்குற ஓகே தங்கிட்ட, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. தர்மங்கிறது வந்து நம்மள்ட்ட இருக்கிறதுல கொடுக்கறது, தானங்கிறது அதனாலதான் இரத்த தானம்பாங்க. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதாவது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, சமயத்தை டைம் எடுக்காம டக்குனி முடிச்சிடலாம். அந்த NS கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவர் வியாதிப்பட்டு, நிறைய இருக்கு சம்பவங்கள் இப்படி சொல்றதுக்கு, நம்ம சரித்திரபூர்வமான சம்பவங்கள். அவர் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறாராம். அப்போ நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆர் அவங்களும் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவங்க வந்து இவங்களை பார்க்க வராங்க. சம்பவம் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லக்கூடியது. பார்க்க வராங்க. ஆனா அன்னைக்கு இவருக்கு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறனால தான் இது செய்யறாங்க. அப்போ வந்திருக்கிறாங்க. 4 மணி நேரம் அந்த மயக்க ஊசின்ற தன்மை இருக்கும். ஆனா எம்ஜிஆர் அவங்க வந்துட்டாங்க. வந்தபோது தான் அவங்க மனைவி சொல்றாங்க, இப்படி ஒரு 4 மணி நேரம் இருக்கும். அப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ ஒன்றும் பண்ணாண்டா, எழுப்புறேங்க, இப்போ எழுப்பாண்டா, நான் திருப்பி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எம்ஜிஆர் அவங்க போயிட்டாங்க. சரியா? இவங்க ஒரு 4 மணி நேரம் கழிச்சு முழிக்கிறாங்க. யாரு? கலைவாணர் முழிக்கிறார். கலைவாணர் NS கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ முழிக்கிறாரு, கலைவாணர் முழிக்கிறாரு. முழிச்சா கேட்குறாங்க, இப்படி ராமச்சந்திரன் தான் சொல்லுவாங்க. நம்ம தான் MG ராமச்சந்திரன்ங்கிறதே ராமச்சந்திரன் வந்தாரான்னாரு. இந்த அம்மாட்ட அவங்க போகும்போது எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் வந்ததா சொல்லாண்டாச்சு. அப்ப அதை கனெக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, வரல அப்படின்னு இருக்காங்க. இல்லை எம்ஜிஆர் வந்தாங்களா? இல்ல வரல. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க எப்படி இப்படி கேக்குறீங்க? நீங்களே மயக்கத்துல இருந்தீங்க, இப்படி கேக்குறீங்க. இல்ல, என் தலையணைக்கு கீழே 2000 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு செய்யறதுக்கு MG ராமச்சந்திரனை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகையினாலதான் கேட்டேன். நான் நம்ம சொன்னாங்களா? ஆமாண்ணா. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா பிரசங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கொடுக்குற லெவல்ல எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. நம்ம ஃபெய்த்தோம்ல அடிக்கடி சொல்லு, இல்லைங்கிற வார்த்தைக்கு இது செய்துறாங்க. இருக்கிற வரைக்கும் கொடுத்துரு, இருக்கிற வரைக்கும், அதாவது நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிற இடம் வரைக்கும் வந்துருட்டு, அது வரைக்கும் கொடுத்துருங்க. அதுக்கு மேல உள்ளதை யோசிக்காண்டாம். இருக்கணும், வைக்கணும், யோசனையே இருந்துடக்கூடாது. சமீப காலங்கள்ல தேவன் நடத்துகிற சில பாதைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாதையில போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், இது தேவையில்லை. பட் ஆனா சபைக்கு சில நேரங்கள்ல தெய்வ பிள்ளைகள் வந்துருவாங்க, ஊழியர்கள் வந்துருவாங்க. ஆனா சூழ்நிலை பார்த்தா வேற விதத்துல இருக்கும். செய்ய வேண்டியது நம்ம கிட்ட இருக்கிறது. நாளைய தினம் நமக்கு இல்லை. இன்னைக்கு என்ன செய்யணுமோ, அது மைனாரிட்டியா மெஜாரிட்டியா இருக்கிறதுல செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. செய்யாதவங்களும் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை, இல்லவே இல்லை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிக்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு. மெஜாரிட்டி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என் போன்ற ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசே கிடையாது. அவங்கவுங்க வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்க மொத்த உலகத்திலேயுமே அப்படிதான் ஆயிற்று. சம்பாதிக்கிறதுக்குன்னே ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயிற்று. சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் ஏன் தான் பிறந்தாங்க, ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே சீரியஸா சொல்றேன். யூதாசை போல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை போல இவெல்லாம் பிறவாது இருந்தா நல்லமா இருக்கும்னு சொன்ன போல இவெல்லாம் ஊழியத்து வராம இருந்தா நல்லா இருக்கும். தேவனுக்கு என்று கொடுக்கிறவள் நம்முடைய சபை ஊழியத்துல எல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு குடும்பத்தை கர்த்தர் தூக்கி வைப்பார். அந்த ஒரு குடும்பம் நமக்கு தாராளமா நம்முடைய சபை ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒரு டைம் வரும்போது அந்த குடும்பத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனா ஒரு டைம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 27 வருஷ ஊழிய பாதையில எல்லாருமானா இல்லவே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன். எத்தனை தெய்வ பிள்ளைகள் இல்லை, நமக்கு அவசியமே இல்லாதது. ஒரு 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 சில குடும்பத்தை அதான் முக்கியமா ஒரு சில குடும்பத்தை, ஒண்ணு இல்லைன்னா 2 குடும்பம் கர்த்தர் தூக்கி வைப்பார். போதும் நமக்கு தேவையான எல்லாம். அவங்க சமீபத்துல எல்லாம் ஒரு சகோதரனை விசாரிக்கும் போது நம்முடைய ஊழியத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா நல்லா இருக்கு, கொஞ்சம் இல்லை ஃபுல் ஹெல்ப்பா இருக்கிறோம். ஒண்ணுமே அவங்க கையில கிடையாது. ஒவ்வொரு மாசமும் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றது போல மொத்த குடும்பத்துக்கும் அவங்க எதை செய்யனாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, செய்யறாங்க. கிடைக்கிற பணத்துல சேர்க்கவே இல்லை. அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சேர்ந்துட்டு இருக்குது. ஆனா அவங்க லைஃப்ல எடுத்து பார்த்தா பெரிய அளவுக்கு பெரிய சேமிப்புக்குள்ள வாய்ப்பே இல்லை. அந்த நிறைய டைம் அவங்களுக்கு நிறைய டைம்ல ஒரு 2-3 தடவையாய் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் வச்சுக்கிடுங்க வைக்கிறது போல இருக்கு. அவ்வளவுதான் லைஃப். அந்த மைனாரிட்டி குரூப்ல இருக்கிறாங்க, அதான் பெரிய விஷயம். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருக்கிறதையும் காணிக்கை பெட்டியிலே போட்டார். மைனாரிட்டி. மெஜாரிட்டி நிறைய பேர் இருக்கிறதுல கொடுக்கறது ஓகே, அது தப்பு சொல்லல. நம்ம மைனாரிட்டி குரூப்ல வரணும். அல்லேலூயா. வாழ்க்கையில எப்பவும் எனி டைம் இந்த மைனாரிட்டி குரூப் இருக்கணும். என் கையில இல்லை, அவ்வளவுதான். ரைட், ஓகே 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 ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொந்த வாழ்க்கையில சொல்ல முடியும், நான் சொல்லி சமயத்தை எடுக்கலாம். அப்போ மைனாரிட்டியா மெஜாரிட்டியான்னு சொன்னா, ஒரு ஏழை விதவை தனக்கு யாருமே இல்லைங்கிற இடத்துல ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை காணிக்கை பெட்டியில போட்டுட்டு அவ அன்னைக்கு பசியா இருந்தான்னு தான் சொல்ல முடியும். அவளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டான்னு தெரியாது. ஒரு மைனாரிட்டியில பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக மிக மேன்மையானவளாய் காட்சி அளித்தாள். அல்லேலூயா. மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? அதனால நீங்க பார்த்துடுங்க, தானத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்க வித்தியாசம். தர்மம் என்பது இருக்கிறதுல கொடுக்குது, தானம் என்பது இல்லாம இருந்தும் நுள்ளி கொடுப்பது. அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய லைஃப்ல மைனாரிட்டி குரூப்ல இருக்க வாய்ப்பு இருந்தா இருந்து கொள்ளுங்க. நான் உங்களை குற்றப்படுத்தல. மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிறது ரைட். 5 வேதத்துல வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் வாசிட்டோம். 12ல இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சம்பவத்தை சொல்லிட்டு போறேன் சமயம் ஆகிறதுனால. 10 பேர் சுகமாக்கப்படுறாங்க. எத்தனை பேர் சுகமாக்கப்படுறாங்க? 10 பேர் ஆசாரியர்கிட்ட காண்பிங்கன்னு போறாங்க. 10 பேர் போற வழியிலே சுகமாயிட்டான். நீங்க 15-16 வசனத்துல வாசிக்கும் போது அவர்களில் ஒருவன் திருப்பி வாரான். யார் வாரா? ஒருத்தன் திருப்பி வாரான். வாசியா. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? கர்த்தருடைய பரிசுத்த நாமம். மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? 9 பேருக்கு நன்றி இல்லைங்க. 9 பேருக்கு நன்றி இல்லை. ஒரே ஒருத்தன், அவன் சமாரியன்னு சொல்லுது, நன்றியா வந்தானா, உரத்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தி பாதத்துல விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. மைனாரிட்டி. 9 பேர். சபைக்கு வர்ற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படலாம், எந்த சபைக்கு போனாலும் நீ வச்சுடுங்களா. ஒரே ஒருத்தங்க இன்னைக்கு ஒரு ஆள் மைனாரிட்டி குரூப்பா கர்த்தருக்கு மகிமை செலுத்துறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான். மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? மைனாரிட்டி. எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு வரணும், தேவனை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், கல்யாணம் நடக்கணும், அது வாங்கணும், இடம் வாங்கினா கட்டடம் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். நிறைய தெய்வ ஊழியர்களுடைய வீடுகள்ல மார்னிங் காலை ஸ்தோத்திர ஜெபம், அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்கள் கிடையாது. சும்மா ஆராதனை எல்லாம் நடக்குது. உண்மையான பிரைசிங், உண்மையா தெய்வ சமூகத்துல இருந்து மைனாரிட்டி குரூப்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை நிறைத்து நன்றி செலுத்தக்கூடியது. நம்ம சகோதரிமார்களுக்கு அடிக்கடி சொல்ல, நன்றி உள்ள இருதயத்தை மறந்துடக்கூடாது. பைபிள்ல நல்ல வசனம் உண்டு, சியோனிலே துதியானது அமைந்து
காத்திருக்கிறது. எனி டைம் பிரைசிங்கை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எனக்கு இது இல்லை அது இல்லை அந்த வேதனையும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வேதனைக்குரிய ஒரு பகுதியும் இருக்கக்கூடாது. எப்பவும் சந்தோஷத்தின் அனுபவம், தேவனை துதிக்கிறது, துதி நாடை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சமாரியன் சோகத்தை பெற்று வந்தான், ஆண்டோடைய பாதத்துல விழுந்தான், உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கணும். நம்முடைய ஆத்மா, நம்முடைய கண் தூங்குனாலும் நம்முடைய இருதயம் விழித்திருக்கணும். ஆத்மா விழித்திருந்து ஸ்தோத்திரம் பண்ற அனுபவத்தில் நம்ம எப்பவும் பிரைசிங் லைன்ல ஒருத்தே இருக்கணும். மைனாரிட்டி குரூப்ல இருக்கணும். மைனாரிட்டி குரூப்புங்கிறது தேவனை துதிக்கிற குரூப். அல்லேலூயா. மெஜாரிட்டி குரூப்புங்கிறது நன்மையை வாங்கும் கூட்டத்துக்கு வரும். ஆசிரியர் இது உபவாச ஜெபம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் எழுப்புதல் கூட்டம் வரும், அப்படியே ஆசீர்வாதத்தை வாங்க போயிடும். மைனாரிட்டி குரூப் அப்படி இல்லை, தேவனை துதிக்கிற கூட்டம். அல்லேலூயா. 6 வேதத்துல வாசிக்கும் போது என்னாகும் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசித்தா. 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய போதும். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வாசிங்க. டக்குனு முடிச்சல, இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சல, வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். 12 பிரபுக்கள் அனுப்புறாங்க. 12 கோத்திர பிரபுக்கள் அனுப்புறாங்க. இதுல லேவி கோத்திரம் போகாது. 12 கோத்திரத்தின் பிரபுக்களும் போறாங்க. எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து யோசுவாவும், யூத கோத்திரத்திலிருந்து காலேப், இவங்க 2 பேரும் தான் நல்ல செய்தி அனுப்புறாங்க. 10 பேர் துர்ச்செய்தி அனுப்புறாங்க. 10 பேர் துர்ச்செய்தி அனுப்புறாங்க. இன்னைக்கு அப்படிதான் சத்தியத்தை சொல்லும் போது அப்படி நகையெல்லாம் கலத்தண்ணி என்ன இருக்கு, பூவெல்லாம் வைக்க கூடாது என்ன இருக்கு, கிளவி மாறு வரைக்கும் பூ வச்சுக்கிட்டு திரியிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. யார் பூ வைக்க கூடாது எங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்கு, நகை போடக்கூடாது எங்க எழுதி வச்சிருக்கு, நகை போடுற மட்டும் ஒருத்தெல்லாம் அலங்காரமா நின்று இது யூடியூப் இதுல பிரசங்கம் பண்றான். நகை போடக்கூடாதுங்கிறது சத்தியம் எங்க இருக்கு? உள்ளான ஜீவியத்தை என்ன மாற்றம்? உள்ளான ஜீவியத்தின் மாற்றம்னா என்ன? கோபம் மாறல, ஒன்னும் மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்ன சும்மா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. கிறிஸ்தவனா என்னன்னே தெரியல, என்னன்னே தெரியல. துர்ச்செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்படிதான் பரலோகத்துக்கு போகணுமா, இப்படிதான் பரலோகத்துக்கு போய், இப்படி வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா, இப்படி இருந்தாதான் போக முடியுமா? சத்தியத்தை கை கொண்டு வர்ற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் போலாமான்னா போலான்னு சொல்லலாம். போவாங்களாங்கிறது நீங்க தான். ஏங்க இந்த கூட்டம் முடிஞ்சா நீங்க உங்க வீடுகளுக்கு போறீங்க. வாடகை விட, சின்ன வீட, பெரிய வீட போவாங்கிற நிச்சயம் இருக்கு. தம்பி நீங்க உங்களுக்கு கூட்டம் முடிஞ்சா நீங்க போயிருவீங்களா உங்க வீட்டுக்கு? உங்களுக்கு சொந்த வீடு இருக்குல்ல, நீங்க போவீங்களா? உங்களுக்கு வீடு இருக்குல்ல? இந்த உங்களுக்கு செத்தா பரலோகத்துக்கு போக வேண்டிய எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். தோராயமா அடிக்காங்க, தோராயமா போவேங்கிற எல்லாம் சொல்லாங்க. தூரத்துல அந்த இடத்தை கண்டு அதை அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசிமா தங்களை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு மரித்தார்களாம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நிச்சயம் இருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு நீதியின் கீழே எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இருந்துச்சு, நல்ல நிச்சயம் இருந்துச்சு. துர்ச்செய்தி இன்னைக்கு இருக்க நிலவரத்தை யோசித்து பாருங்க. அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க பாருங்க. அந்த அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல வரும்போது அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க பாருங்க, என்ன அழகா சொல்லியிருக்கோம். 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 6, 7, 8, 9, 10 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு நல்ல செய்தி. ஆண்டவர் சொல்லாரு, யோசுவாவும் காலேப் அந்த கானானுக்குள்ள போவாங்க, வேற இடத்துல போக மாட்டாங்க. மைனாரிட்டியா மெஜாரிட்டியா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. துர்ச்செய்தி. எங்க மருந்து எடுக்காமல எங்க சுகமாக முடியும்? யாரு சுகமாக முடியும்? ஏங்க நம்ம சபையில ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி பக்கமே போகாத கூட்டம் இருக்கு. நாளைக்கு போவாங்களான்ட்டு இது வரைக்கும் போகல. இந்த 24 வருஷம் 27 வருஷம் ஊழியத்துல இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா.
அவங்க வந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் ஆஸ்பத்திரி போகக்கூடிய நிலவரம் இல்லாம ஒரு 7 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? வயிற்றால போயிருக்கு, ஜுரம் வந்திருக்கு, படுத்த படுக்கையில இருந்திருக்காங்க, சாவு பாட்டியா இருந்திருக்கிறாங்க, என்ன உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆராதனையில தான் இருக்கிறாங்க. துர்ச்செய்தி போற அப்படியெல்லாம் மருந்து எடுக்காம, சுகருக்கு மருந்து எடுக்காம எப்படி இருக்க முடியும்? மாத்திரை சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அப்படியெல்லாம் எப்படி வாழ முடியும்? நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இதுல என்ன இருக்குது? ஒண்ணு அப்படி ஒண்ணு இல்லைங்க. சொன்னாங்க கர்த்தர் அவங்கள இரையாக்குவார், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? அவிசுவாச கூட்டமா 10 பேர் மாறினாங்க, விசுவாசிக்கிறவள் 2 பேர் மாறினாங்க. அல்லேலூயா. வேறே ஆவி உள்ளவளா இருந்தாங்க. மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? நல்லா கவனிச்சிடுங்க. இன்னைக்கு மருந்து எடுக்காம எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு ஊழியக்காரங்க வரைக்கும் சொல்றாங்க சும்மா பிரசங்கம் மட்டும்தாங்க இருக்குது, கவனமா இருந்துருங்க. அப்படியெல்லாம் எப்படி இருக்க முடியும்? 50 வயசுக்கு மேல முடிக்கல டை அடிக்காம எப்படி உழுக்க முடியும்? அலங்காரம் பண்ணாம எப்படி வாழ முடியும்? அப்படியெல்லாம் எப்படி இருக்க முடியும்? இவங்க சொல்ற போல எப்படி முடிக்க முடியும்? சும்மா நகை போடாமல்லாம் எப்படி முழுக்க முடியும்? எனக்கு தெரியாது. மைனாரிட்டி இப்படி இருக்குது. 7 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டு. எஸ்தரின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தா சமயம் ஆயிட்டு. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியா. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது, அவள் ஸ்திரீகளை காவல் பணிகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல். நல்லா கவனிச்சிங்கள, 127 நாட்டுல இருந்து அவ்வளவு அழகான பிள்ளைகளையும் கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளவு ஆட்களையும் கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டா? எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. ஏகாய் நியமித்த காரியத்தை அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்கவில்லை. அல்லேலூயா. முடிவு டைம், கவனமா முழிச்சிருங்க. அப்போ ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் அவங்கவுங்க நிறைய கேட்டிருப்பாங்க. அந்த வகை ஸ்ப்ரே வேணும், வாசனை தைலம் வேணும், மற்ற சுண்டுக்கு போடுறதுக்கு எல்லா வகையான உதட்டுக்கு போடுற, நம்ம ஊர்ல தான் சுண்டுன்னு சொல்லுவோம், உதட்டுக்கு போடுற ஐட்டங்கள்லாம் வேணும், அது வேணும், இது வேணும், மற்ற விரலுக்கு அடிக்கிற வார்னிஸ் வேணும், வேற என்ன சொல்லலாம், இந்த வகையான பொட்டு வேணும், அந்த வகையான பொட்டு வேணும். ஒரு நாள் ரோஜா பூ வைக்கணும், ஒரு நாள் மல்லிப்பூ வைக்கணும், ஒரு நாள் மற்ற செம்பருத்தி பூ வைக்கணும், ஒரு நாள் அத்திப்பூ வைக்கணும், ஒரு நாள் முல்லைப்பூ வைக்கணும், ஒரு நாள் பாட்டிமார் வரைக்கும் வச்சுக்கிட்டு தானே திரியிறாங்க. பண்டைய காலத்துல விதவைகளை தனியா கண்டுபிடிக்கல, இப்ப விதவண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. வச்சுக்கிட்டு அலங்காரம் படுத்திக்கிட்டு விதவை மாதிரியே தெரிகிறது, அலங்காரம் பண்ணிட்டு. அதுக்கு நிறைய பேர் விளக்கெல்லாம் சொல்றாங்க. சரி, என்னத்தையும் சொல்லிட்டு போங்க. இப்படி அவங்கவுங்க இஷ்டத்தை கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எஸ்தர் தனக்கு நியமிக்கப்பட்டதை தவிர வேற எதையும் என்ன செய்யல. பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். கலாச்சாரம் ஒன்ன கொண்டு போகாது. என் குடும்பம், அந்தஸ்து, நாங்க இப்படிதான் வாழ்வோம், பைபிள் எப்படி சொல்லுதோ அப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போகலாம். செத்தா நரகத்துக்கு போறியா, பரலோகத்துக்கு போறியா? எரேமியாவுடைய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்துல சொல்லியிருக்கும், ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 பேராய். வாசிங்க 3ஆம் அதிகாரம், எரேமியாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசியா. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து. மெஜாரிட்டியா மைனாரிட்டியா நீ பார்த்துடு. மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? 7 காரியம். 1, நோவாவின் காலத்துல பேழைக்குள் பிரவேசித்த மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா, பேழைக்கு வெளியே அழிஞ்சி போன மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா? லேவியர் கர்த்தருடைய பட்சமா நின்ன லேவி புத்திரரை போல உள்ள மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தாரான மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா? பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த 400 மெஜாரிட்டி தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறோமா, ஒரு மிகாயாவை போல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா? மார்க்கு சுவிசேஷத்துல வாசித்தது போல பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா, உண்டானதை கொடுக்கிற மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். நன்றி செலுத்துறதுல நன்றி செலுத்தாம போன 9 பேர் மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா, மைனாரிட்டி கூட்டத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதிலும் துதிக்கிறதுல மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். 6வது, துர்ச்செய்தியை பரப்புன 10 பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா, நற்செய்தியை பரப்புன 2 பேர் காலேப் யோசுவா கூட்டத்தில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். கடைசியா
ஆகாசோர் ராஜாவின் நாட்களில் அவனுடைய கன்னிமார் மடத்தில் இருந்த அந்த பெண்கள்ல நியமிக்கப்பட்டதை மட்டும் அனுபவித்து ராஜாவுடைய கிரீடத்துக்கு பங்காளியாய் மாற்றப்பட்ட எஸ்தரின் இடத்துல இருக்கிறோமா? இஷ்டத்துக்கு வாங்கி இஷ்டத்துக்கு அந்த கன்னிமார் மடத்துல அவங்க போக்கில் அலங்காரம் பண்ணிட்டு கை ஹீல்ஸும் லெக்கின்ஸும் ஊர் விட்ட துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு கலர் கலரா முடியை அடிச்சுக்கிட்டு திரிஞ்சு இருக்கிற ஆளை போல இருக்கிறோமான்னு பாருங்க. எஸ்தரை போல மைனாரிட்டி குரூப்ல இருக்கிறோமா அல்லது அந்த கன்னிமார் மடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கூட்டத்துல இருக்கிறோமா? கண்களை மூடுவோமா? டைம் முடிஞ்சிட்டு. ஆண்டவரே, நாங்க மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கிறோமா? எங்களுக்கு விளக்கி காட்டுங்க. காட்டிட்டீங்க. நான் அதிகமா மைனாரிட்டி கூட்டத்தில் இருக்கட்டும். அதிகமா இல்லை, அந்த கூட்டத்தில் இருந்தா நல்லது. நமக்கு அதை எப்படி சொல்றேன்னு தெரியாதமையால் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆராய்ந்து பாருங்க, உண்மையிலே மைனாரிட்டி கூட்டத்தில் தான் இருக்கிறீங்களா? உங்க மனசாட்சி சொல்லுதா? தனிமைங்கிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிற இடத்து பக்கத்துல தான் நான் இருக்கிறேன். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமா இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமா இருக்கிறது. இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் அந்த இடுக்கமும் நெருக்கமான வாசல்ல போயிருக்கோம்? உள்ள வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. இந்த ஆராதனையில கூட நான் இடுக்கமும் நெருக்கமான அந்த பாதைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டாரு பிரதர். அது எனக்கு நல்லா தெரியுது. நான் மைனாரிட்டி குரூப்ல இருக்கிறேன் அப்படின்னு உணரக்கூடியவங்க தேவனை துதிங்க. மெஜாரிட்டி குரூப்ல இருக்கிறீங்களான்னா இன்னைக்கு மைனாரிட்டி குரூப்புக்கு வந்துருங்க. ஆமே. ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2 பேராய் கர்த்தர் வேறு பிரித்தார். ஆராய்ந்து பாருங்க, நீங்க மெஜாரிட்டி குரூப்ல இருக்கிறீங்களா மைனாரிட்டி குரூப்ல இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும். வசனத்தை கேட்கும் போதே உங்க ஆத்மாவில் உங்களுக்கு கர்த்தர் உணர்த்தி இருப்பார். அதனால மெஜாரிட்டி குரூப்ல இருந்து ஆண்டவரே இந்த மெஜாரிட்டி குரூப் எனக்கு வேண்டே வேண்டாம் ஐயா, அந்த மெஜாரிட்டி குரூப் எனக்கு வேண்டே வேண்டாம், மைனாரிட்டி குரூப் கர்த்தருடைய பட்சமாய் இருக்கிற ஒரு கூட்டமா என்னை மாத்திருங்க. கர்த்தருடைய பட்சமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பட்சமாய் என்னை நியமிக்கப்பட்டதை மட்டும் நான் சத்தியத்தின்படி உள்ளதை மட்டும் எனக்கு போதும். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இராதுன்னு நாங்க கேட்டது போல நான் மெஜாரிட்டி கூட்டத்துல வாழ்ந்து நரகவாசியாய் மாறுவதை விட மைனாரிட்டி கூட்டத்துல இருந்து பரலோக வாசியாய் மாற கத்தை எனக்கு உதவி செய்யுங்க. ஷமானா ரிமானா ரிபபாலங் கரமானா கத்துடாயிடபாலங் கரமானா கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.